இவருக்கு தன்னெழுச்சியாக கூட்டம் வருது, இல்லைன்னு யாருமே சொல்லலையே. விஜய் அவர்கள் ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வராருன்னு யாருமே சொல்கிறேன். இவருக்கு தன்னெழுச்சியாக கூட்டம் வருகிறது என்றால், இன்றைக்கி நாம் பெருசாக பேசுகிறோம். இந்த கூட்டத்தில் 5000க்கும் கம்மியானவங்க தான் இருந்தாங்க. அவங்க அதில் கூட இந்த 5000க்கு மேலே எஸ்ஓபி போச்சுன்னா அதில் நிறைய காஷன் டெபாசிட்லாம் கட்டணும் போல். அதனால் எல்லா கூட்டமுமே 4999 வைக்கிறாங்க. அப்போ இவங்களை எப்படி நாம் ஒரு சீரியஸ் அரசியல் கட்சியாக எடுத்துக்க முடியும்? இவங்க நடத்துகிற கூட்டத்துக்கு இவங்களுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கே நாங்கள் நஷ்ட ஈடுலாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற ஒரு கட்சியை எப்படி சீரியஸாக எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 4999 பேர் மட்டும்தான் கூப்பிடுறோம். 5000க்கு மேலே கிராஸ் ஆகாத மாதிரி தான் சேலத்துலேயும் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன, இது எல்லாம் பொதுக்கூட்டங்களும் கிடையாது. இது உங்களுடைய நிர்வாகிகள் கிட்ட பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் பொதுமக்கள் கிட்ட எப்போ பேசுவீங்க? எலெக்ஷன் வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிட்டோம். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க?